ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் எவ்ரிதிங் கோஸ் வெல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜூலை 1க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஆ கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி, நம்ம கனிஷ்டினா லாஜிக்ஸ்க்கு ஆப் யாராச்சும் இன்ஸ்டால் பண்ணலைன்னா கண்டிப்பா இன்ஸ்டால் பண்ணுங்க. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கேன். நமக்கான எலைட் பாஸ்க்கான கூப்பன் வந்து KR35 யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து பிரைஸ் ரிடக்ஷன் இருக்கும். இந்த எலைட் பாஸ்ல என்னென்ன இருக்குன்றத பார்த்தீங்க அப்படின்னா, பேங்கிங்க்கு ரிலேட்டடான எல்லா கன்டென்ட்ஸுமே வந்து ஒரு ஒரு ஒன் ஷாட்டா உங்களுக்கு வந்து ஃபுல்லாவே கிடைச்சிரும். ஸோ, எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு வந்து ஒரே ஒன் ஷாட்ல வந்து உங்களால ஈஸியா IBPS, PO, கிளர்க்கு, SBI அப்படி RRBன்னு சொல்லிட்டு எல்லா எக்ஸாம்க்கான கன்டென்ட்டுமே வந்து அது இல்லாம ப்ராஜெக்ட் கேட் என்டென்ஷனு, இங்கிலீஷ்க்கான மெயின்ஸ்க்கு, பிளஸ் ரீனா மேமோட அட்வான்ஸ் இங்கிலீஷ், ரீசனிங்க்கான மெயின்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா கன்டென்ட்டுமே வந்து உங்களுக்கு ஒரே அ ஒன் பாஸ்ல உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? அது வந்து இந்த எலைட் பாஸ் வாங்குனீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபுல்லாவே கன்டென்ட் வந்து ஃபுல்லாவே வந்து கவர் ஆகிடும். ஓகேங்களா? இது KR35 கூப்பன் யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு மறுபடியும் இன்னுமே வந்து பிரைஸ் ரிடக்ஷன் ஆகும். கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கேன். மறக்காம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அது இல்லாம கரண்ட் அஃபேர்ஸ் மட்டுமே வந்து பை பண்ணணும்னா, CA15ன்ற கூப்பன் யூஸ் பண்ணாலுமே கரண்ட் அஃபேர்ஸ்க்கான பிரைஸ் வந்து ரிடக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். பிளஸ் டெலகிராம் லிங்க் நம்ம கனெக்ஷன் லாஜிக்ஸ்னா டெலகிராம் லிங்க் சேனலுமே கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். மறக்காம ஜாயின் பண்ணுங்க. அதுல நடக்கிற குயிஸ் எல்லாமே வந்து அட்டெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ரிவிஷன் பண்ணிட்டே இருங்க. அப்கமிங் எக்ஸாம் வந்துட்டே இருக்கு. ஸோ பிரிப்பேர் வெல். ஓகேங்களா? கன்டினியூஸா டே டு டே பிரிப்பேர் பண்ணிட்டே இருங்க. கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் ப்ரிஃபரன்ஸ் குடுத்து அத டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவர் டூ 1 ஹவர் பக்கம் நீங்க பிரிப்பேர் பண்ணா தான், மெயின்ஸ் அப்ப வந்து உங்களால வந்து ரிவிஷன் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஈஸியா டைம் மேனேஜ் பண்ண முடியும். ஓகேங்களா? வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, "ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த புக் முஜிப் பிளண்டர்ஸ் த பவர் அண்ட் த பிளாட் பிஹைண்ட் ஹிஸ் கில்லிங்" அப்படின்னு கூடிய ஒரு புக்கோட ஆத்தர் யாரு பார்த்தோம்னா, மனாஷ் கோஷ் அப்படின்றவர் தான் வந்து இந்த புக்கோட ஆத்தர். ஓகேங்களா? இந்த த புக் முஜிப்ஸ் பிளண்டர் த பவர்ஸ் அண்ட் த பிளாட் பிஹைண்ட் ஹிஸ் கில்லிங் ரிட்டன் யார் எழுதுன்னு பார்த்தீங்கன்னா மனஷ் கோஷ். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீசன் ஜேர்னலிஸ்டா இருந்தவர். ஹூ ரிப்போர்ட்டட் ஃப்ரம் டாக்கா டியூரிங் 1970ஸ்ல இருந்து. ஓகேங்களா? இட் ப்ரொவைட்ஸ் இந்த புக்ல என்ன டீப் இன்சைட், அதாவது இது இந்த புக்ல என்ன பத்தி சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அசாசினேஷன் ஆஃப் ஷேக் முஜிபுர் ரஹ்மானோட அசாசினேஷனை பத்தி வந்து ஃபுல் டீட்டெயில் டீப் இன்சைட்னா அதிகமா ஆழ்ந்த அத பத்தி இருக்கக்கூடிய டீப் இன்சைட்ஸ் எல்லாமே வந்து அவருடைய அசாசினேஷன பத்தி இந்த புக்ல இருக்கும். இவர் யாரு? ஷேக் முஜிபுர் ரஹ்மான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபவுண்டிங் ஃபாதர் ஆஃப் பங்களாதேஷோட ஃபவுண்டிங் ஃபாதர்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பங்களாதேஷோட ஃபாதர். எக்ஸ்ப்ளோர்ஸ் த பாலிட்டிக்கல் ரிவிலரீஸ். அவருடைய அசாசினேஷனுக்கான பொலிட்டிக்கலான ரிவிலரீஸ் என்னென்ன நடந்துச்சு, பாலிசி ஃபெயிலியர்ஸ் பிளஸ் இன்டர்நேஷனல் இன்டெலிஜென்ஸ் ஆப்பரேஷன்ஸ் பிஹைண்ட் இந்த இன்சிடென்ட்க்கு பின்னாடி இருந்த எல்லா விஷயங்களுமே வந்து இந்த புக்ல வந்து அவர் வந்து எழுதியிருக்காரு. ஓகேங்களா? டிராயிங் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் அக்கவுண்ட்ஸ், archival research and an Indian perspective, the book is valuable addition to South Asian political literature. பப்ளிஷ் பண்ணது பார்த்தோம் அப்படின்னா, பேப்பர் மிசைல் அப்படின்றதோட கம்பைன் பண்ணி தான் இந்த புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த புக்ல யார பத்தி சொல்றாங்க அப்படின்னா, ஷேக் முஜிபுர் ரஹ்மானோட அசாசினேஷன பத்தி தான் வந்து இந்த புக்கோட டீட்டெயில்ஸ் இருக்கு. ஷேக் முஜிபுர் ரஹ்மான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாதர் ஆஃப் பங்களாதேஷ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, வாட் இஸ் த எஸ்டிமேட்டட் காஸ்ட் ஆஃப் த முக்கிய மந்திரி கன்யா விவாஹ் மண்டப் யோஜனா ரீசென்ட்லி அப்ரூவ்ட் பை பீகார் கேபினட். எவ்வளோ எஸ்டிமேட்டட் காஸ்ட் போட்டிருக்காங்க, ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 4026 crore. எந்த யோஜனாக்குன்னா, முக்கிய மந்திரி கன்யா விவாஹ் மண்டப் யோஜனா அப்படின்னு கூடிய ஒரு யோஜனாக்கு. ஓகேங்களா? மெயினா இது எதுக்கு இந்த யோஜனா பார்த்தீங்க அப்படின்னா, டு கன்ஸ்ட்ரக்ட் மேரேஜ் ஹால்ஸ வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு தான் வந்து இந்த யோஜனா. இதுல வந்து பார்த்தோம்னா, 8053 கிராம் பஞ்சாயத்து வந்து ஓவராலா வந்து இதுல கவர் ஆகுது. இதனுடைய எஸ்டிமேட்டட் காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, 4026 crores. வித் ஈச் மேரேஜ் ஹால் பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு மேரேஜ் ஹாலோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா, 50 lakh வந்து எஸ்டிமேட் பண்ணி வச்சிருக்காங்க பில்ட் பண்றதுக்கு. இந்த ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்டட் இந்த பேஸ்டு மேனர், அதாவது ஓவர் 5 இயர்ஸ்க்கு வந்து ஃபேஸ் மேனரா வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் த கரண்ட் ஃபினான்ஷியல் இயர்ல இருந்து. ஓகேங்களா? இந்த ஃபினான்ஷியல் இயர்ல இருந்து இந்த ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கேபினட் அது இல்லாம அப்ரூவ் த லான்ச் ஆஃப் ஜீவிகா டிடி கே கி ரசோய் அப்படின்னு கூடிய ஒண்ணுமே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? எங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் இல்லைனா சப்டிவிஷன் லெவல், டிஸ்ட்ரிக்ட் இல்லைனா லெவல் ஆஃபீசர்ஸ் அண்ட் அட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லயுமே வந்து இத வந்து இந்த கேபினட் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க.
அது இல்லாம மீல்ஸ் அண்டர் தி ஸ்கீம் வில் பி ப்ரொவைடர். மீல்ஸ் சாப்பாடுமே வந்து இந்த ஸ்கீம் மூலியமா ப்ரொவைட் பண்றாங்க. எவ்வளோ பெர் பிளேட் வந்து ₹20ன்ற மாரியும், அந்த இனிஷியேட்டிவ் வந்து எப்ப பிகின் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 1 இருந்து பிகின். இதுக்கான எஸ்டிமேட்டட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா, 5 crore வந்து இதுக்கான எஸ்டிமேட்டட் காஸ்ட். எதுக்கு? மீல்ஸ் ஸ்கீம்க்கு. அது இல்லாம இந்த ஸ்டேட் வந்து அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, நம்ம அந்த பென்ஷன் ஸ்கீம் இருக்கும் பார்த்தீங்களா? சோசியல் செக்யூரிட்டி பென்ஷனுக்கு வந்து 400லேருந்து 1100 பெர் மந்த்துக்கு வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. இதனால பார்த்தோம் அப்டின்னா, 1.11 விச் மீன்ஸ் 1.11 crore பீப்பிள் வந்து இதனால பெனிஃபிட் ஆவுறாங்க. இன்க்ளூடிங் பார்த்தீங்கன்னா, எல்டர்லி, பெர்சன் வித் டிசபிலிட்டீஸ் அண்ட் விடோஸ் எல்லாருமே வந்து இதுல வந்து பெனிஃபிட்ஸ் ஆவுறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்டின்னா, under which operation did the DRI seize 9 crore worth of Pakistani origin goods illegally routed via துபாய் மூலியமா வந்து கடத்திட்டு போற பொருள வந்து இப்ப சீஸ் பண்ணியிருக்காங்க. அதனுடைய ஒர்த் பார்த்தோம் அப்டின்னா 9 crore இருக்கு. அந்த சீஸ் பண்ண ஆப்பரேஷன் பேர் என்னன்னு கேட்குறாங்க. அந்த ஆப்பரேஷன் பேர் பார்த்தீங்கன்னா, ஆப்பரேஷன் டீப் மேனிஃபெஸ்ட் அப்டின்னக்கூடியது தான் வந்து அதனுடைய ஆப்பரேஷன் நேம். டிஆர்ஐன்றது வந்துன்னா டைரக்டரேட் ஆஃப் ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ். ஓகேங்களா? என்ன அந்த ஸ்கீம் அந்த ஆப்பரேஷன் பேர் பார்த்தீங்கன்னா, ஆப்பரேஷன் டீப் மேனிஃபெஸ்ட் அப்படின்னு கூட தான் ஒரு ஆப்பரேஷன். இந்த ஆப்பரேஷன் மூலியமா டு கிராக் டவுன் இல்லீகல் ரவுட்டிங் டு ஆஃப் பாகிஸ்தான் ஆரிஜின் கூட்ஸ் வியா எந்த தேர்டு கண்ட்ரிஸ் லைக் 3வது கண்ட்ரிக்கு வந்து எடுத்துட்டு போறது இல்லீகலா எடுத்துட்டு போறதுக்கு வந்து தடை விதிச்சு அதை வந்து மானிட்டர் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வந்து இந்த ஆப்பரேஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? வயலேட்டிங் இந்தியாஸ் இம்போர்ட் பாலிசியை வந்து வயலேட் பண்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ 39 கண்டெய்னர்ஸ் வந்து கேரிங் 1115 மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் சச் குட்ஸ் ஒர்த். அவ்வளோ டன்ஸ் ஆஃப் ஒர்த் கூட்ஸ் வந்து அப்ராக்சிமேட்டா அதனுடைய ஒர்த் பார்த்தோம் அப்படின்னா 9 crore வந்து கிட்டத்தட்ட 9 கோடி சீஸ் பண்ணியிருக்காங்க. எங்க சீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாவ்ஷேவா போர்ட் எங்க இருக்குன்னா மகாராஷ்டிரால. Importers பார்த்தீங்கன்னா misdeclared origins, used Dubai Jebel Ali Port for transshipment and manipulated the documents to bypass the ban imposed articles. அதாவது இல்லீகலா வேற ஒரு டைரக்ஷன்ஸ், அதாவது வேற ஒரு இது அட்ரஸ் மாதிரி கொடுத்து, ஓகேங்களா, வேற ஒரு துபாய் ஜெபல் அலிபோர்ட்டை வந்து கொடுத்து டிரான்ஸ்ஷிப்மெண்ட் கொடுத்துட்டு மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே. எதுக்கோசரம்னா இந்த பேனை வந்து பைபாஸ் பண்ணி எடுத்துட்டு போறதுக்கு. பட் நம்ம இந்த ஆப்ரேஷன் மூலியமா வந்து அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி சீஸ் பண்ணியிருக்காங்க. எப்பன்னு பார்த்தீங்கன்னா May 2 ஆஃப்டர் த, அதாவது இந்த May 2 2005 பகல்காம் டெரர் அட்டாக் நடந்து அதுக்கப்புறம். ஓகேங்களா? இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. திஸ் ஆப்ரேஷன் இஸ் a part of the DRI largest effort alongside with the Operation Sindoor to encounter economic threats and safeguard national security. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, how many weapon system has DRDO offered for emergency procurement to enhance capabilities of the Indian armed force கோசரம் ஒரு எமர்ஜென்சி procurement வந்து எவ்வளவு வந்து DRDO வந்து வெப்பன் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா 28 வந்து வெப்பன் சிஸ்டம். ஓகேங்களா? DRDO இந்தியாவோட டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் ஹாஸ் டேக்கன் ஆக்ஷன் டு இம்ப்ரூவ் மிலிட்டரி கேப்பபிலிட்டிஸ்க்கான இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வந்து எடுத்திருக்காங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 28 வெப்பன் சிஸ்டம் ஃபார் த பர்ச்சேஸ் தென் எமர்ஜென்சி ப்ரொக்யூர்மெண்ட் அப்போ யூஸ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? இது வந்து மொத்தமாக ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் மூணுத்துக்குமே. ஓகேங்களா? ஸோ கேன் பர்ச்சேஸ் நியூ வெப்பன் சிஸ்டம் ஆர் ரீசப்ளை த எக்ஸிஸ்டிங் ஒன்ஸ் as needed in the emergency procurement கோசரம். ஓகேங்களா? there are 14 system available for the ஆர்மிக்கு 14 system to choose from. 8 வந்து நேவிக்கும், 6 வந்து ஏர்ஃபோர்ஸ்க்கும். ஓகேங்களா? 14 சிஸ்டம் இருக்கு எமர்ஜென்சி ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கோசரம் அவசர நிலையில இருக்கும்போது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, வாட் இஸ் த கான் EX3 2025 recently hosted by Romania in collaboration with the IAEA. எங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா குளோபல் நியூக்ளியர் எமர்ஜென்சி ப்ரிப்பேர்ட்னஸ் எக்ஸசைஸ் அந்த பேர். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா கான் EX3 2025ன்றது வந்து ஒரு இன்டர்நேஷனல் எமர்ஜென்சி ப்ரிப்பேர்னஸ் ஒரு எக்ஸசைஸ்க்கு. ஓகேங்களா? மெயினாக இது எது ஃபோக்கஸ் பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியர் எமர்ஜென்சி அப்போ இல்லை ரேடியாலஜிக்கல் எமர்ஜென்சி அப்போ கிராஸ் பார்டர் இம்பாக்ட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? மெயினாக இந்த எக்ஸசைஸ் வந்து எங்கே ஹோஸ்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா நடந்துச்சு பார்த்தீங்கன்னா ரொமேனியாவில். எதனுடைய கம்பைன் பண்ணி இந்த எக்ஸசைஸ் நடந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா IAEA, அதாவது பேர்லேயே வந்து என்னதுன்னா நியூக்ளியர் ரிலேட்டடானது, ரேடியாலஜிக்கு ரிலேட்டடான எமர்ஜென்சி அப்போ நடக்கக்கூடிய ஒரு த்ரெட்னிங் இல்லை வந்து அதை எப்படி வந்து எப்படி சொல்றதுன்னா ப்ரிவென்ட் பண்ணுறது, இல்லை நடந்தால் அதை வந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது எல்லாமே வந்து
இந்த எக்ஸர்சைஸ்ல வந்து ஹோஸ்ட் பண்ணுவாங்க. நடக்கும். ஓகேங்களா. மெயினா ஐஏஇஏன்றது பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி. இதில பார்த்தோம் அப்டின்னா, ஓவர் 75 கண்ட்ரீஸும் பிளஸ் வந்து 10 இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனும் வந்து இதில வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதாவது 75 கண்ட்ரீஸு, 10 இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் வந்து இதில பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. கான் இஎக்ஸ் எக்சர்சைஸ் வந்து ஆர்கனைஸ்டு எவ்ரி 3 to 5 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து இந்த கண்டக்ட் பண்ணுவாங்க. Based on stimulated simulated nuclear events hosted by IAEA member states. இதனுடைய கோல் பார்த்தீங்க அப்படின்னா டு டெஸ்ட் அண்ட் என்ஹான்ஸ் த ஆப்ரேஷனல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் த இயர்லி நோட்டிஃபிகேஷன் கன்வென்ஷனல் சென்டர் அண்ட் அசிஸ்டன்ஸ் கன்வென்ஷன் விச் இஸ் கைட் இன்டர்நேஷனல் கோஆர்டினேஷன் டியூரிங் நியூக்ளியர் எமர்ஜென்சி. அதாவது இது மெயினா பார்த்தோம் அப்படின்னா, அட்டாமிக் ஏதாச்சும் எக்ஸ்ப்ளோஷன் இல்ல ரேடியாலஜிக்கல் எமர்ஜென்சி ஏதாச்சும் ஒண்ணு வரும்போது, அந்த நேரத்துல என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாதுன்றதுக்கான ஃபுல் எக்ஸர்சைஸும் வந்து இத வந்து ஒரு கோஆர்டினேஷனா இருக்கணுன்றதுக்கோசரம் இந்த டெஸ்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இது 3 to 5 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் தான் வந்து இந்த எக்ஸர்சைஸ் வந்து ஆர்கனைஸ் பண்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, இதிலேயே பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் எக்ஸர்சைஸ் இருக்கு. கான் எக்ஸர்சைஸ் 1, கான் எக்ஸர்சைஸ் 2, கான் எக்ஸர்சைஸ் 3. ஓகேங்களா? இது எக்ஸர்சைஸ் 1 பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் 24/7 எமர்ஜென்சி கம்யூனிகேஷன் லிங்க்ஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் டைம். அதாவது 7 நாளுமே 24 மணி நேரமும் வந்து கண்காணிச்சு டெஸ்ட் பண்றது. ஓகேங்களா? செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா, டெஸ்ட் ஸ்பெசிஃபிக் பார்ட்ஸ் ஆஃப் எமர்ஜென்சி. எந்த இடத்துல எமர்ஜென்சி இருக்குங்களோ, அந்த இடத்துல மட்டும் ஸ்பெசிஃபிக் பார்ட்ஸ் ஆஃப் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் ப்ரொசீஜர்ஸ் எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும்ன்றது. எக்ஸர்சைஸ் 3 பார்த்தோம் அப்படின்னா, காம்ப்ரிஹென்சிவ் ரியல் டைம் சிமுலேஷன் இன்வால்விங் மல்டிபிள் கண்ட்ரீஸ் அண்ட் ஆர்கனைசேஷன். நிறைய கண்ட்ரீஸ், அதாவது முன்ன சொன்ன மாதிரி 75 கண்ட்ரீஸ், 10 இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு காம்ப்ரிஹென்சிவா ரியல் டைம்ல என்னென்ன இருக்குமோ, என்னென்ன சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே ஃபேஸ் ஆகுமோ, அது எல்லாமே வந்து ஒரு எக்ஸர்சைஸா கண்டக்ட் பண்ணி ட்ரையல் மாதிரி கிட்டத்தட்ட. விச் மீன்ஸ் இட் ஹேப்பன்ஸ் மீன்ஸ் வாட் நீட் டு டூ லைக்வைஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, வாட் வாஸ் த டார்கெட் ஆஃப் ஈரான்ஸ் ஆபரேஷனல் பஷைர் அல்-ஃபத் லான்ச்டு இன் ரெஸ்பான்ஸ் ஆஃப் யுஎஸ் ஆபரேஷனல் மிட்நைட் ஹேமர். அப்ப எந்த டார்கெட் பார்த்தோம் அப்படின்னா, அந்த டார்கெட் பேர் பார்த்தீங்கன்னா அல் உதய் ஏர்பேஸ் இன் கத்தார். கத்தார்ல இருக்கக்கூடிய ஒரு ஏர்பேஸ் தான் வந்து டார்கெட் பண்ணி ஈரான்ஸ் வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஈரான் டார்கெட்டட் த அல் உதேர் ஏர்பேஸ் இன் கத்தார். இது எதுனா யூஎஸோட ஏர்பேஸ் இது. ஓகேங்களா? யூஎஸோட மெயினா இருக்கக்கூடிய ஒரு ஏர்பேஸ் அது. மிலிட்டரி ஏரியா அது யூஎஸோடது. ஸோ வித் ஆப்ரேஷன் பஷிர் அல்-ஃபத், த யுனைடெட் ஸ்டேட்ஸோட ஆப்ரேஷன் மிட்நைட் ஹேமர் which comprised airstrike on Iran nuclear facilities prompted this operation. அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் மிட்நைட் ஹேமரை கண்டக்ட் பண்ணி ஸோ ஈரானோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் வந்து ஏர் ஸ்ட்ரைக் பண்ணுச்சு. ஓகேங்களா? ஸோ அதை இதாக வந்து தான் வந்து இப்போ ஈரான் வந்து டார்கெட்டட் வித் அல் உதேர் ஏர்பேஸ் இன் கத்தாரில் இருக்கக்கூடியதுக்கு வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. இது இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி காட் கிராப்ஸ், எ டிவிஷன் ஆஃப் ஈரானியன் ஆர்ம்டு ஃபோர்ஸ், carried out the Operation Bashir al-Fath, which translate to annihilation of. அதனால இதனுடைய மீனிங் பார்த்தோம் அப்படின்னா, இதனுடைய மீனிங் பார்க்கும்போது annihilation of victoryன்றது தான் அதனுடைய மீனிங். யூஎஸோட அல் உதேர் ஏர்பேஸ் இன் கத்தார், யூஎஸோட தான் இங்க இருக்கு. A vital strategic asset of யூஎஸோட military in the area was a target of the missile attack during this operation. இந்த ஆபரேஷன் அப்போ வந்து அந்த ஏரியா தான் வந்து அட்டாக் பண்றதுக்கு அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க, டார்கெட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, which prestigious Indian literary award known for its 25 lakh prize, rupees 25 lakh prize வந்து was discontinue பண்ணியிருக்காங்க after the 7th edition in 2024 வந்து லாஸ்ட் எடிஷனா கண்டக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த இந்தியனோட லிட்ரரி அவார்டை, பிரஸ்டீஜியஸ் இந்தியனோட லிட்ரரி அவார்டை வந்து டிஸ்கண்டினியூ, அதாவது விட்டுட்டாங்க. அப்படின்னும் போது அந்த அவார்ட் பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜேசிபி பிரைஸ் ஆஃப் லிட்ரேச்சர் என்னக்கூடிய ஒரு அவார்ட், லிட்ரரி அவார்டு தான் வந்து கைவிட்டிருக்காங்க, டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஜேசிபி பிரைஸ் ஆஃப் லிட்ரேச்சர் இந்தியாஸ் மோஸ்ட் lucrative லிட்ரரி அவார்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா 25 லேக்கு ஃபார் த வின்னர் அண்ட் 10 லேக் ஃபார் த டிரான்ஸ்லேட்டருக்கு 10 லேக்கும், வின்னருக்கு வந்து 25 லேக்குமே வந்து இந்த அவார்ட் மூலியமா கிடைக்குது. ஹாஸ் பின் டிஸ்கண்டினியூட் ஆஃப்டர் 7 சக்ஸஸ்ஃபுல் எடிஷன்ஸ். அதாவது சக்ஸஸ்ஃபுல்லாக 7 எடிஷன் வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா? 7th எடிஷனுக்கு அப்புறம் வந்து அவங்க வந்து ஃபுல்லாக டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக நடந்த அவார்டில் வந்து யார் 2024 வின் பண்ணதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உபமன்யு சாட்டர்ஜி அப்படின்றவர் தான் வின் பண்ணியிருக்காரு. அவருடைய நாவல் பார்த்தீங்கன்னா லாரன்ஸோ சர்ச்சஸ் ஆஃப் த ஃபார் த மீனிங் ஆஃப் லைஃப்ன்றது தான்.
அவர் எழுதின நாவல். இந்த நியூஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணது வந்து மிதா கபூர், லிட்ரரி டைரக்டர் ஆஃப் ஜேசிபி பிரைஸ். அவருடைய ஜேசிபி பிரைஸோட லிட்ரரி டைரக்டர் தான் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது வந்து எப்போ லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2018. The prize play a crucial role in promoting India's fiction and especially celebrating the literary translations into English. அதாவது ஒரு நாவல் இல்லை லிட்ரேச்சர் ஒரு ஏதாவது ஒரு புக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறவங்களையும் ப்ளஸ் வந்து இந்தியன் ஃபிக்ஷனை வந்து ப்ரொமோட் பண்ணுற விதமாக வந்து இந்த ஜேசிபி பிரைஸ் ஆஃப் லிட்ரேச்சர்ஸ் வந்து இருந்துச்சு. பட் இதுக்கப்புறம் வந்து அதை டிஸ்கண்டினியூ பண்ணதுனால மேபி ரோல் டிக்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ மோர் நாவல் ரைட்டர்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆதமியா இஸ் எ ஃபர்ஸ்ட் ஃபாஸ்ட் பேட்ரோல் வெசல் இண்டக்டட் இன்டு விச் ஃபோர்ஸ், எந்த ஆர்மி ஃபோர்ஸ், நேவி அந்த மாதிரி இருக்கக்கூடிய எந்த ஃபாஸ்ட் பேட்ரோல் வெசலில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா இந்தியன் கோஸ்ட் கார்டில் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஆத்மியா அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் ஃபாஸ்ட் பேட்ரோல் வெசல் அண்டர் த 8 FPV ப்ராஜெக்ட் அட் எங்கே நடந்துச்சுன்னா கோவா Shipyard Limited. ஓகேங்க, GSL Goa Shipyard Limited. It was inducted into the Indian Coast Guard ICGL தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எப்போனா June 26, 2025 எங்கன்னா கோவாவில். ஓகேங்களா? ஸோ the vessel is a first in class ICG to features a controllable pitch propellers and indigenously developed gearboxes and enabling better maneuverability and performance in the sea. ஓகேங்களா? மெயினாக பார்க்கும்போது இதோட அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்து பார்த்தோம்னா 30mm CRN91 கன் அண்ட் ரிமோட் கண்ட்ரோல் கன்ஸ் பார்த்தீங்கன்னா IBS, IPMS அண்ட் APMS. இதை பார்த்தோன்னா ஆத்மியான்றது வந்து கம்ப்ளீட்லி டிசைன்ட் அண்ட் பில்ட் பை ஜிஎஸ்எல்லால் வந்து பில்ட் பண்ணி டிசைன் பண்ணது. ஜிஎஸ்எல்ன்றது பார்த்தீங்கன்னா கோவாவோட ஷிப்யார்ட் லிமிடெட். ஓகேங்களா? ஷோயிங் இந்தியாஸ் ப்ராக்ரஸ் இன் ஷிப் பில்டிங் அண்ட் ப்ரொமோட்டிங் ஆத்ம நிர்பார் பாரத் இனிஷியேட்டிவ். இந்த டிசைன் அண்ட் பில்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா இந்த ஆதமியான்றது. ஸோ அது வந்து எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த ஷிப் பில்டிங்களோட ப்ராக்ரஸ், அதோட க்ரோத்தும் ப்ளஸ் வந்து இந்த ஆத்ம நிர்பார் பாரத்தோட ப்ரொமோட்டும் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கு. அதாவது இதை யூஸ் பண்ணி மேபி இதனுடைய ப்ராக்ரஸ் வந்து அதிகமாகி இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் த நேம் ஆஃப் த பில் பாஸ்ட் பை த UK பார்லிமெண்ட் தட் அலவுஸ் டெர்மினலி இல் பேஷண்ட் டு ஆப்ட் ஃபார் அசிஸ்டட் டையிங். எந்த மாதிரியான பேஷண்ட்ஸ் வந்து தானா முன் வந்து அதாவது அந்த வலி பெயினை அனுபவிக்காம விச் மீன்ஸ் அதை தாங்க முடியாம நாங்களாம் வந்து டையிங் அதாவது இறக்க வந்து டெர்மினலி அதாவது வாலண்டரியாக வர்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ அது வந்து எந்த மாதிரியான டிசீஸ் பார்த்தோம்னா டெர்மினலி தேர்ட் அடல்ட்ஸ் எண்ட் ஆஃப் லைஃப் பில் அப்படின்னு கூடிய ஒரு பில்லை தான் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா UK பார்லிமெண்ட்ல. ஓகேங்களா? UK பார்லிமெண்ட் பாஸ்டு த டெர்மினலி தேர்ட் அடல்ட்ஸ் எண்ட் ஆஃப் லைஃப் பில் in the House of Commons, allowing patients in England and Wales with less than 6 months to live to opt for assisted dying. ஓகேங்களா? லெஸ் தென் 6 மந்த்ஸாக இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது இத்தனை நாளுக்குள்ள தான் இருக்குவாங்க இவங்க அப்படின்ற மாதிரி ஒரு டிட்டர்மினேஷன் பண்ணுவாங்க. இந்த லெஜிஸ்லேஷன் இன்க்ளூட் ஸ்ட்ரிக்ட் மெடிக்கல், ஆனால் இதுவும் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து அக்செப்ட்லாம் பண்ண மாட்டாங்க. நீட் டு செக் ஆல் த திங்ஸ், என்னென்ன மெடிக்கல் லேயராக வந்து என்னென்ன வேணுமோ அது ஃபுல்லாகவே ஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் அண்ட் லீகல் ஓவர்சைட் இன்வால்விங் 2 டாக்டர்ஸ், எ சைக்காட்ரிஸ்ட்டும் இருப்பாங்க, சீனியர் லாயர் அண்ட் ஏ சோஷியல் ஒர்க்கர். இவங்க எல்லாமே ஃபுல்லாக செக் பண்ணிட்டு தான் அடுத்தடுத்து பண்ணுவாங்க. The bill address the issue of euthanasia, which refers to internationally ending a person life to relieve suffering. அவருடைய வருத்தம், அவருடைய அந்த வலியை வந்து தாங்க முடியாமல் இருக்கிறதுக்கு இது வந்து ஒரு முடிவுன்ற மாதிரி அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஒரு பில் வந்து இது பாஸ் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? UK கவர்மெண்ட். இந்த பில் ஒன்லி அப்ளைஸ் டு வாலண்டரி யூத்தேனியா, அதாவது வாலண்டரிக்கு மட்டும்தான். வேர் த பேஷண்ட் கன்சர்ன்ஸ் அண்ட் மீட் த ரெக்கர்ட் கண்டிஷன். ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி இவங்க டாக்டர்ஸ் லீகலாக எல்லாமே செக் பண்ணி எல்லாமே பண்ணி அந்த கண்டிஷன்ஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பில் வந்து ஓகே ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் என்டையர்லி ஆஸ்திரேலியன் மேட் ஆர்பிட்டல் ராக்கெட் டு பி லான்ச்டு. எந்த ராக்கெட் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க, அந்த ராக்கெட்டோட நேம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எரிஸ்ன்றது தான் அதனுடைய நேம். இது வந்து ஃபர்ஸ்ட் என்டையர்லி ஆஸ்திரேலியா மேட் ஆர்பிட்டல் ராக்கெட். ஓகேங்களா? எரிஸ்ன்றது பார்த்தீங்கன்னா 25 மீட்டர் டால் 3 ஸ்டேஜ் ஆர்பிட்டல் ராக்கெட் யார் டெவலப் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா கில்மோர் ஸ்பேஸ் டெக்னாலஜிஸ் தான் வந்து இதை வந்து டெவலப் பண்ணது. ஓகேங்களா? எங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பிரைவேட் ஏரோஸ்பேஸ்
எங்கன்னா கோல்டு கோஸ்ட் ஆஸ்திரேலியால தான் வந்து இது வந்து டெவலப் பண்ணது. ஓகேங்களா? இந்த ராக்கெட் வந்து எப்ப லான்ச் பண்றதுக்கு ஷெட்யூல் பண்ணியிருக்காங்கன்னா, ஜூலை 1 டூ 3 1 2 இல்ல 3 2025 இப்ப தான் வந்து லான்ச் பண்றதுக்கு அதாவது விச் மீன்ஸ் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. ஃப்ரம் த எங்கேருந்துனா போவன் ஆர்பிட்டல் ஸ்பேஸ் போர்ட் இன் குயின்ஸ்லாண்ட் அப்ராக்ஸிமேட்லி பார்த்தோம்னா 150 கிலோமீட்டர் சவுத் ஈஸ்ட் டு டவுன்ஸ்வில் பிளான் பண்ணியிருக்காங்க. திஸ் வில் பி த ஆஸ்திரேலியாவோட ஃபர்ஸ்ட் ஹோம் கிரவுண்ட் ஆர்பிட்டல்னு சொல்லுவாங்க. ஹோம் கிரவுண்ட் ஆர்பிட்டல் ராக்கெட் இதுதான் ஃபர்ஸ்ட் ஓகேங்களா? ஸோ இது ஃபுல்லி டிசைன்டு, பில்ட் அண்ட் லான்ச்டு வித்தின் த கண்ட்ரி. அதாவது அந்த கண்ட்ரிக்குள்ளேயே பில்ட் பண்ணி, டிசைன் பண்ணி அந்த கண்ட்ரிலேயே வந்து லான்ச் பண்றது இதுதான் வந்து ஃபர்ஸ்ட்டுன்னு சொல்றாங்க. அதனால தான் இது வந்து ஃபர்ஸ்ட் ஹோம் கிரவுண்ட் ஆர்பிட்டல் ராக்கெட்ன்னு சொல்றாங்க. அதனுடைய நேம் பார்த்தீங்கன்னா இரிஸ். ஹிஸ்டாரிக்கல் அச்சீவ்மெண்ட்ஸ் இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் அச்சீவ்மெண்ட் ஃபார் த ஆஸ்திரேலியன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம்க்கு. ஓகேங்களா? ரெஸ்பெக்ட் இயர்லியர் டிலேஸ் த மிஷின் மேக்ஸ் எ மேஜர் பிரேக் த்ரூ ஃபார் ஆஸ்திரேலியாஸ் கமர்ஷியல் ஸ்பேஸ் செக்டார்லேயே வந்து இது ஆஸ்திரேலியாவோட ஸ்பேஸ் செக்டார்ல இதுதான் வந்து மோஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் அச்சீவ்மெண்ட்ஸ் இது. ஓகேங்களா? ஏன்னா ஆஸ்திரேலியாவிலேயே டிசைன் பண்ணி ஆஸ்திரேலியாவிலேயே வந்து பில்ட் பண்ணி டிசைன் பண்ணி அங்கேயே லான்ச் பண்றதுனால இது வந்து ஒரு முக்கியமான ஒன்று. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா what is the main objective of the MOU signed between the Ministry of Rural Development and Ministry of Skill Development and Entrepreneurship? மெயினா இதனுடைய அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டு ஸ்ட்ரென்தன் த செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் த்ரூ DAY NRLM அதான் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்னா ஒன்றும் இல்லை, ஒரு சுய உதவி குழு தானாக வந்து அவங்க மூலிமா வந்து ஹெல்ப் ஃபுல்லாக வந்து ஒரு 10 மெம்பர் மினிமமாக அந்த குரூப்பில் வந்து ஒரு 10 பேர்னாச்சும் இருந்து கிட்டத்தட்ட சொன்னோன்னா ஒரு சங்கம் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, நம்ம ஊர் சைட்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தோன்னா MOU சைன் பிட்வீன் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்குன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் வில்லேஜில் ரூரல் டிபார்ட்மெண்ட்டும் அண்ட் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் என்டர்பிரனர்ஷிப்பும் சேர்ந்து தான் வந்து இந்த MOU போட்டிருக்காங்க ஃபார் எ டேர்ம் ஆஃப் 3 இயர்ஸ்க்கு. இதனுடைய அப்ஜெக்டிவ் பார்த்தோம் அப்படின்னா எந்த ஸ்கீம் கீழன்னு பார்த்தீங்கன்னா தீன் தயாள் ஆண்டயோடயா யோஜனா நேஷனல் ரூரல் லிவ்லிவுட் மிஷன்ன்றது தான் வந்து இதுக்கான எக்ஸ்பென்ஷன். இந்த ஸ்கீமுக்கு கீழே தான் வந்து இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த DAY NRLM வந்து எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா ஜூன் 2011. இதனுடைய எய்ம் பார்த்தீங்க அப்படின்னா ரூரலில் இருக்கக்கூடிய பாவர்ட்டி பை ப்ரொமோட்டிங் எதுனா அவங்களுடைய வாழ்வாதாரத்தை ஊக்குவிச்சு ப்ளஸ் வந்து என்ஹான்சிங் அவங்களுடைய டெவலப்மெண்ட் அதை ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணி இம்ப்ரூவிங் ஆக்சஸ் டு த ஃபினான்ஷியல் சர்வீஸ் ஃபார் ரூரல் ஹவுஸ் ஹோல்டு with an annual budget of over rupees 13,000 crore. The scheme covers பார்த்தீங்க அப்படின்னா 7.15 lakh villages வந்து across 723 districtsம் ப்ளஸ் வந்து இது எவ்வளோ ரீச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 8.6 ரூரல் ஹவுஸ் ஹோல்டை வந்து ரீச் ஆகுது. ஓகேங்களா? இதோட ஆனுவல் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 13,000 crore. ஓகேங்களா? இந்த ஸ்கீம் வந்து கவர் ஆகிறது 7.15 lakh வில்லேஜ் வந்து இதில் கவர் ஆகுது. ஓகேங்களா? டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா 723 டிஸ்ட்ரிக்ட். ஓவராலாக ஹவுஸ் ஹோல்டு எவ்வளோனா 8.6 crore வந்து ரூரல் ஹவுஸ் ஹோல்டு வந்து கவர் ஆகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் சக்தி பீத் எக்ஸ்பிரஸ்-வே ரீசென்ட்லி அப்ரூவ்டு பை மகாராஷ்டிரா கேபினட்? இதனுடைய பர்பஸ் பார்த்தோம் அப்படின்னா டு லிங்க் கீ சக்தி பிதாஸ் அண்ட் ரெடியூஸ் ட்ராவல், அதாவது அந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல் டைம் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் எங்கன்னா நாக்பூர் டு கோவாக்கு வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு அந்த எக்ஸ்பிரஸ்-வே வந்து ரீசெண்டாக வந்து லான்ச் பண்ணி அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எந்த கவர்மெண்ட்னு பார்த்தோம் அப்படின்னா மகாராஷ்டிரா கேபினட். ஓகேங்களா? மகாராஷ்டிராவில் இதனுடைய கிலோமீட்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 802 கிலோமீட்டர் வந்து இருக்கு. கனெக்டிங் எத்தனை டிஸ்ட்ரிக்ட்னா 12 டிஸ்ட்ரிக்ட் வந்து இந்த எக்ஸ்பிரஸ்-வே வந்து கனெக்ட் ஆகுது. பவன்வர் இன் வர்தா டு பட்ராதேவி அப்படின்னு சொல்லக்கூடிய மகாராஷ்டிரா கோவா பார்டர் வந்து கனெக்ட் ஆகுது. ஓகேங்களா? The expressway is designed to reduce the travel time between Nagpur and Goa from 18 ஹவர்ஸ்ல இருந்து 8 இந்த எக்ஸ்பிரஸ்வேனால வந்து 18 மணி நேரத்துல இருந்து வந்து 8 ஹவர்ஸா வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? It will link 18 religious strings enhancing religious tourism by connecting key Shakti Pitas across Maharashtra and Goa. ஓகேங்களா? இது வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து எந்த இம்ப்ளிமெண்ட் கீழே வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு அண்டர்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவோட ஸ்டேட் ரோட் டெவலப்மெண்ட் அண்ட் கார்பரேஷன் MSRDC, மகாராஷ்டிராவோட ஸ்டேட் ரோட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். இந்த மேஜர் லோன் பார்த்தீங்கன்னா 12,000 crore வந்து இதுக்கோசரம் வந்து ஸ்பெண்ட் பண்ண போறாங்க. வில் சோர்ஸ்ட் ஃப்ரம் ஹுட்கோ ஃபார் லேண்ட் அக்விசிஷன் வைல் டோட்டல் ப்ராஜெக்டோட எஸ்டிமேஷன் அட் ஓவர் 84,000 வந்து crore இதுக்கோசரம். ஓகேங்களா?
இந்த எக்ஸ்பிரஸ் வே வந்து மாடல்டு ஆஃப்டர் த இந்த எக்ஸ்பிரஸ் வே பார்த்துட்டு தான் வந்து இந்த எக்ஸ்பிரஸ் வேவும் வந்து மாடல் பண்ணியிருக்காங்க. நாக்பூர், மும்பை, சம்ருதி, மகாமர்க் அப்படின்னு கூடிய ஒரு எக்ஸ்பிரஸ் வே மாடலா வச்சு தான் வந்து அதுக்கப்புறம் தான் இந்த எக்ஸ்பிரஸ் வேவும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதனுடைய பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த ப்ராஜெக்ட் இஸ் ஃபேசிங் ஸ்ட்ராங் அப்போசிஷன் ஃப்ரம் ஃபார்மர்ஸ் அலாங் த ப்ரொபோஸ்டு காரிடர். இதுலேருந்து வந்து நிறைய வந்து அப்போசிஷனுமே வந்து ஃபார்மர் சைட்ல இருந்து வந்து இருக்கிறதாவும் சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த இதனால நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வேர் வாஸ் த இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஏஐ பவர்டு டிராஃபிக் சிஸ்டம் லான்ச் பண்ணியிருக்காங்க. எங்க வந்து ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா துவார்கா எக்ஸ்பிரஸ் வே டெல்லியில வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது என்ன பர்பஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா டு இனிஷியேட்டிவ் த ஸ்மார்ட் டிராஃபிக் கண்ட்ரோலை வந்து பண்றதுக்கும் ப்ளஸ் வந்து இது எத்தனை கிலோமீட்டர்ஸ் வந்து கவர் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 கிலோமீட்டர்ஸ் வந்து கவர் பண்ணும். ஸ்ட்ரெச்சு பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் ஹைவேஸ் NH 48 என்ஹான்சிங் ரியல் டைம் டிராஃபிக் மானிட்டரிங் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட். இதன் மூலியமா பார்த்தோம்னா இதுல வந்து ஏஐயுமே இருக்கு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுமே இருக்கு, ஸ்மார்ட் கேமராஸ் பிளஸ் வந்து ANPRம் இருக்கு. ஓகேங்களா? பிளேட் ரெகக்னிஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா பைக் இல்லைன்னா காரோட பிளேட் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரெகக்னிஷன் பண்ணி ஸோ இவங்க வயலேட் பண்றாங்க இல்லை ஸ்பீடு வந்து லிமிட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ஒவ்வொரு ஏரியாவுக்கு வந்து இவ்வளவுதான் ஸ்பீட் லிமிட்னு இருக்கும், அந்த ஸ்பீட் லிமிட் எக்ஸஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா பிளேட் ரெகக்னிஷன்ஸ் சொல்லிட்டு எல்லாமே வந்து ஏஐ பேஸ்டில் வந்து கொண்டு வந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் பார்த்தோம் அப்படின்னா துவாரகா எக்ஸ்பிரஸ் வே இன் டெல்லியில். ஓகேங்களா? இது பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக ஆக்சிடென்ட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் மினிமம் கன்செஷன் ப்ளஸ் வந்து என்ஃபோர்ஸ் பெட்டர் ரோட் டிசிப்ளினை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் வந்து இதனுடைய மெயினாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கான மெயின் மோட்டோ எய்ம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஸோ தட் எனக்கு வந்து அது ரொம்ப மோட்டிவாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அப்டேட்ஸ் ஏதாச்சும் கொடுக்கணும்னாலுமே மறக்காம கமெண்ட்ஸ் கொடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் த டோட்டல் ஃபண்டிங் அலோகேஷன் ஃபார் நேஷனல் டர்மரிக் போர்டு ஆக்டிவிட்டீஸ்க்கு கொடுத்த டோட்டல் ஃபண்டிங் அலோகேஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 200 crore வந்து நேஷனல் டர்மரிக் போர்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபண்டிங் அலோகேஷன்ஸ் எங்க கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நிசமதாபாத், தெலுங்கானால. ஓகேங்களா? அங்கதான் வந்து இப்ப அதிகமான லீடிங் டெர்மரிக் growth அதிகமான growth டெர்மரிக் மஞ்சள் வந்து அதிகமா இருக்கு. பெல்ட் ஹோஸ்ட் இன் பார்டர் ஹெட் போர்ட்ஸ் ஹெட் குவார்ட்டர் ஃபுல்ஃபில்லிங் அ லாங் ஸ்டாண்டிங் ஃபார்மர் டிமாண்ட். இதனுடைய ஃபண்டிங் பார்த்தீங்க அப்படின்னா 200 crore வந்து இதுக்கான ஃபண்டிங்கு. ஓகேங்களா? அது இல்லாமல் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட், ஃபார்மர் வெல்ஃபேர், என்ஷூரிங் பெட்டர் கிராப் ஸ்டாண்டர்டுக்கோசரம் இதனுடைய பர்பஸுக்கோசரம் இவ்வளோ அமௌண்ட் வந்து அதுக்கான ஃபண்டிங் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்போர்ட்ஸ் வந்து எவ்வளோ பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா $1 billion by 2030 அதாவது அச்சீவ்மெண்ட்ஸ் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க எஸ்டிமேஷனை. ஸோ 1 billion வந்து $. By 2030, the board will steer branding, packaging and global marketing to reach this goal. இந்த கோலுக்கு வந்து ரீச் பண்றதுக்கு அதுக்கு தேவையான பிராண்டிங், பேக்கேஜ், மற்ற குளோபல் மார்க்கெட்டிங் சொல்லிட்டு எல்லாமே வந்து இதுல மூலியமா வந்து பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஃபண்டிங் அலோகேஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 200 crore. மோஸ்டா எங்க அதிகமான லீடிங் டர்மரிக் growth இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிசமதாபாத், தெலுங்கானா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who has been reappointed as the chairman of the Central Board of Direct Tax effective July 1, 2025 CBDT ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸ் அதுக்கு வந்து ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க சேர்மனா. யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரவி அகர்வால்ன்றவங்க தான் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இவர் ப்ரீவியஸாகவும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ ரீசெண்டாக ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கான்ட்ராக்ட் பேசிஸ் ஃபார் 1 year எஃபெக்டிவ் எப்பன்னு பார்த்தீங்கன்னா July 1, 2025 இருந்து நெக்ஸ்ட் இயர் June 30th வரையும். ஓகேங்களா? until further orders வர வரைக்கும். ஓகேங்களா? இவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா 1998 பேட்ச் சேர்ந்த ஒரு IRS ஆஃபீஸர். ஓகேங்களா? இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ் ஃப்ரம் த இன்கம் டேக்ஸ் கேடர். ஓகேங்களா? பிரியரா யார் இருந்தது இவருக்கு முன்னாடின்றது பார்த்தோம் அப்படின்னா சக்சீடர் நிதின் குப்தா. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 1986ல பேட்ச் சேர்ந்த IRS ஆஃபீஸர். ஓகேங்களா? ஐடி ஆஸ் CBDT சேர்மன் இன் ஜூன் 2024ல இருந்தார். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஓகேங்களா குயிஸ் டைம். அதாவது இன்னைக்கான கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா who is the author of the book முஜிப் பிளண்டர் த பவர்ஸ் அண்ட் த பிளாட் பிஹைண்ட் இஸ் கில்லிங். இதுக்கான ஆப்ஷன் கீழே பார்த்தோம்னா சலில் திரிபாதி, சகரிகா கோஷ், மனஷ் கோஷ், ஹுமாயூன் அஹ்மத், யாமின் ஷைகா. மறக்காம இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கமெண்ட்ல கொடுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க ஸோ தட் எனக்கு வந்து அதுக்கு அதிகமாக மோட்டிவா இருக்கும். ஓகேங்களா? மறக்காம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. அட்டன் குயிஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணுவோம். மறக்காம குயிஸுமே அட்டன் பண்ணுங்க. அப் டு டேட்ஸ்க்கு வந்து எக்ஸாம்ஸ், நோட்டிஃபிகேஷன்ஸ் ப்ளஸ் வந்து ஹால் டிக்கெட்ஸ் வேறு ஏதாச்சும் அப்டேட்ஸ் இருந்தாலுமே
குரூப்ல இருக்கும். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணுங்க. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கேன். தேங்க் யூ. பை பை. நாளைக்கு மீட் பண்ணலாம்.